வெல்கம் டு மை சேனல். சிறுவினா. சென்னை தொன்மை வாய்ந்த நகரம் என்பதற்கு சான்று தருக. சென்னைக்கு அருகே உள்ள குடியம், அத்திரம்பாக்கம் போன்ற பகுதியில் மேற்கொண்ட அகழாய்வு, கொற்றலையாற்றுப்படுகை, பல்லாவரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கல்கோடரி, கூடுவாஞ்சேரி, பல்லாவரம், புழல் போன்ற பகுதிகளில் இன்னும் கிடைக்கும் மானுட எச்சம். மயிலாப்பூர் 2ஆம் நூற்றாண்டில் தாலமி என்பவரால் மல்லியர்பா எனும் துறைமுகமாக சுட்டப்பட்டது. திருவல்லிக்கேணியில் கிடைத்த நந்திவர்மன் கல்வெட்டு போன்றவை சென்னையின் தொன்மையை விளக்கும் சான்றாக அமைகிறது. சென்னை அறிவின் நகரம் என்பதற்கு சான்று தருக. 18ஆம் நூற்றாண்டிலேயே ஐரோப்பிய முறை கல்வி கற்பிக்கும் நிறுவனம் தோன்றின. 1715 புனித மேரி தேவாலய தர்மப்பள்ளி, 1812 சென்னை கோட்டை கல்லூரி, 1840 மாநில கல்லூரி, பிரசிடென்சி கல்லூரி, 1857 சென்னை பல்கலைக்கழகம், 1914 ராணிமேரி கல்லூரி. இவை மட்டுமல்லாமல் ஆங்கிலேயரின் உதவியின்றி இந்தியர் ஒருவரால் உருவாக்கப்பட்ட கல்லூரியாக பச்சையப்பன் கல்லூரி விளங்குகிறது. மருத்துவக் கல்லூரி, கவின்கலை கல்லூரி போன்ற பல்துறை சார்ந்த கல்லூரிகள் இங்குள்ளன. இந்தோ சாரசனிக் கட்டடக்கலை விளக்குக. முகலாய கட்டடக்கலை, பிரித்தானிய கட்டடக்கலை, இந்திய பாரம்பரிய பாணி இவை மூன்றையும் கலந்து உருவாக்கப்பட்ட கட்டடக்கலை. சான்று 1768 உருவான சேப்பாக்கம் அரண்மனை, மத்திய தொடர்வண்டி நிலையம், ரயில்வே ஸ்டேஷன், எழும்பூர் தொடர்வண்டி நிலையம், உயர் நீதிமன்றம், ரிப்பன் கட்டிடம், விக்டோரியா அரங்கு. மதராசப்பட்டினத்தின் போக்குவரத்து பற்றி சில சான்றுகள் தருக. நடந்து சென்ற பாதை, மாட்டு வண்டிகள் சென்ற பாதை ஆங்கிலேயர் வருகைக்கு பிறகு சாலைகளாக மாறின. சென்னை அண்ணா சாலை, மவுண்ட் ரோடு, அடுத்ததாக பூவிருந்தவல்லி நெடுஞ்சாலை. 1856 உருவான ராயபுரத்தில் உருவான தொடர்வண்டி நிலையம், சென்னை மத்திய தொடர்வண்டி நிலையம், எழும்பூர் தொடர்வண்டி நிலையம். சென்னையின் பழமை, அறிவு புரட்சி போன்றவற்றை சான்றுடன் நிறுவுக. சென்னை இலக்கிய சங்கம் 1812 உருவான நூலகம், 1860 கன்னிமரா நூலகம் அருங்காட்சியகமாக தொடங்கப்பட்டு இந்தியாவின் முதல் பொது நூலகம் என்ற பெருமை பெறுகிறது. 1869 உருவான கீழ்திசை சுவடி நூலகம், 2010 உருவான ஆசியாவின் 2வது பெரிய நூலகமான அண்ணா நூற்றாண்டு நூலகம், தமிழாய்வு நூலகம், உலக தமிழாராய்ச்சி நிறுவன நூலகம், ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகம், மறைமலையடிகள் நூலகம், செம்மொழி தமிழாய்வு நூலகம், பூவேசா நூலகம் போன்றவை சென்னையின் பழமையும் அறிவு புரட்சியையும் விளக்குவதாக அமைகிறது.